விடுதலை புலிகள் கூட என் குடும்பத்தை பழிவாங்கவில்லை. ஆனால் ராஜபக்சக்கள் அதனை செய்தனர் என்று சரத் பொன்சேகா அவர்கள் ஒரு கூட்டத்திலே கருத்து தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக அதிரடியாக 10 பெண்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்பது தொடர்பான தகவல்களும் தற்பொழுது வெளிவந்திருக்கின்றது. அதை தவிர கணவன் மனைவியை சுட்டுக் கொலை செய்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஈரான் இஸ்ரேல் மோதல் இடம்பெற்று வருகின்ற நிலையிலே யாழ்ப்பாணத்தில் நீண்ட வரிசையில் மக்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இது தொடர்பான காணொலியும் வெளியாக இருக்கின்றது. அந்த நிலை தற்பொழுது வடக்கு முழுவதும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஏகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். எங்களுடன் நேருக்கு நேர் போராடிய விடுதலை புலிகள் அமைப்பை சேர்ந்தவர்கள் கூட எங்களது குடும்பத்தை பழிவாங்கவில்லை. ஆனால் ராஜபக்சக்கள் அதனை செய்தனர் என்று களுத்துறையில் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் கருத்து தெரிவிக்கின்ற போது சரத் பொன்சேகா அவர்கள் இவ்வாறு ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார். அதை தவிர பெற்ற கடனை திருப்பி செலுத்தாமை என்பது தொடர்பாக பேசுகின்ற போது ராஜபக்சக்களை விட்டுவிட்டு அதனை யோசிக்க முடியாதுள்ளது. மக்களுக்கு பயனில்லாத திட்டங்களை கொண்டு வந்து அதற்காக கடனை பெற்று அதிலே மோசடி செய்திருக்கிறார்கள். அந்த கடனையும் திருப்பி செலுத்தவில்லை. இதனால் தான் இலங்கையிலே கடந்த 2022ஆம் ஆண்டு வீதியிலே மக்கள் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. எரிபொருள் இல்லாத நிலை ஏற்பட்டது. அதனை தாண்டி பாரிய சவால்களுக்கு மக்கள் முகம் கொடுத்திருந்தார்கள். அதை தவிர என்னை இவர்கள் சிறையிலே போட்டு எப்படி உபசரித்தார்கள் என்பதெல்லாம் மக்கள் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்று அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் சிப்பாய்கள் என விழித்தமையால் ராஜபக்சக்கள் முதலை கண்ணீர் வடிக்கின்றார்கள். ஆகையால் என்னையும் தவிர ஏனைய சில இராணுவ உயர் பதவிகளில் இருந்தவர்களையும் இந்த ராஜபக்சக்கள் அப்போது பழி வாங்கியிருந்தார்கள். அதை தவிர அவர்களது ஓய்வூதியம் நிறுத்தப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, நான் சிறையில் இருந்த காலப்பகுதியில் பிள்ளைகள் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற போது அவர்களை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பல மணி நேரம் விசாரணைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். இதனை விடுதலை புலிகள் கூட எங்களுக்கு செய்யவில்லை, அதாவது எங்கள் குடும்பங்களை இப்படி துன்புறுத்தவில்லை என்கின்றது போல அவரது கருத்து அமைந்திருந்தது. இது தொடர்பாக அவர் களத்துறையில் தெரிவித்த கருத்துக்கள் தற்பொழுது செய்திகளாக வெளிவந்திருக்கின்றன. எனவே அனைவருக்கும் தெரியும், புலிகள் அமைப்பினர் எப்போதுமே இராணுவத்துடன் போரிட்டிருக்கிறார்களே தவிர இராணுவ தளபதிகளின் குடும்பத்தினருடனோ அல்லது அரசியல்வாதிகளின் குடும்பத்தினருடனோ அவர்கள் எந்த வகையிலும் எந்தவித மோதலில் ஈடுபடவும் இல்லை. அதனைத்தானே அவர்களை எந்த ஒரு துன்புறுத்தலுக்கும் உள்ளாக்கவும் இல்லை. அவர்கள் எதிரிகள் என்பவர்கள் இராணுவ வீரர்கள் மாத்திரம்தான். அவர்கள் குடும்பத்தை தொட வேண்டிய தேவை இல்லை என்கின்ற கொள்கையுடன் அவர்கள் இருந்தார்கள். அதன் அடிப்படையில் எந்த இராணுவ தளபதியின் குடும்பங்களுக்கோ அல்லது இராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கோ அல்லது அரசியல் தலைவர்களின் குடும்பங்களுக்கோ அவர்கள் இடையூறாக இருந்ததும் இல்லை. அதே அவர்களை துன்பப்படுத்தியதும் இல்லை, அவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டியதும் இல்லை. ஆகவே இவ்வாறுதான் அவர்களது போர் இருந்தது. அவர்கள் ஒரு நெறிமுறையை கடைபிடித்தார்கள். அதனை இராணுவ தரப்பும் தற்பொழுது அறிந்திருக்கின்றது என்பதுதான் சரத் பொன்சேகாவின் இந்த கருத்தின் அடிப்படையிலே தெரிய வருகின்றது. அதை தவிர ராஜபக்சக்கள் இந்த நாட்டை தங்கள் சுயநலத்துக்காக எவ்வாறு சீரழித்து இருக்கின்றார்கள் என்பதும் இந்த கருத்தினூடாக புலப்படுகின்றது. மற்றொரு செய்தியாக களுத்துறை பகுதியிலே 10 பெண்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மசாஜ் நிலையம் என்கின்ற பெயரில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வந்த 10 பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. களுத்துறை வாதுவை நகரில் இவ்வாறு மசாஜ் சென்டர் ஒன்று இயங்கி வந்திருக்கின்றது. அந்த மசாஜ் சென்டரிலே அவர்கள் விபச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்திருக்கின்றது. அதன் அடிப்படையில் வாதுவை போலீசார் குறித்த மசாஜ் சென்டரை சுற்றி வளைத்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் 10 பெண்கள் உள்ளிட்ட 11 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. 20 தொடக்கம் 50 வயதுக்கு இடைப்பட்ட 10 பெண்களை இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதை தவிர குறித்த மசாஜ் நிலையத்தின் உரிமையாளர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்படுகின்றது. இளைஞர்களை இலக்கு வைத்து இவ்வாறு அங்கு விபச்சார விடுதி நடத்தி வந்ததாக போலீஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மற்றொரு செய்தியாக மொனராகலை மெதகம எனப்படுகின்ற பகுதியிலே மனைவியை சுட்டுக்கொலை செய்துவிட்டு கணவன் தன்னைத்தானே சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றது. கடந்த 14ஆம் தேதி மனைவிக்கும் அவருக்கும் இடையிலே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக மனைவி வீட்டிலிருந்து வெளியேறி சென்றிருக்கின்றார். அவர் இவ்வாறு வெளியேறி வீதியால் சென்று கொண்டிருந்த போது கணவன் மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அவரை போலீசார் தேடி வந்தார்கள். அந்த நிலையில் அவர் தலைமறைவாக இருந்தார். இவ்வாறான சூழ்நிலையில் தான் கடந்த 16ஆம் தேதி மனைவியை சுட்ட அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு அவர் உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான தகவலும் வெளிவந்திருக்கின்றது.
அதாவது வவுனியாவிலே அண்மையில் ஒரு சம்பவம் பதிவாகி இருந்தது. மனைவியை கொலை செய்துவிட்டு தலையை வெட்டி கொண்டு பொலிஸ் நிலையத்தில் கணவன் சரணடைந்திருந்தார். இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. அதற்கு பிறகாக இது தொடர்பாக பல்வேறுபட்ட செய்திகளை நாங்கள் அறியக்கூடிய வகையில் இருந்தது. அதாவது மனைவியை கணவன் கொலை செய்தார் என்ற பல்வேறுபட்ட செய்திகள் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த வகையில் தென்னிலங்கை பகுதியில் வெட்டி கொலை செய்தமை, துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தமை, மண்வெட்டியால் வெட்டி கொலை செய்தமை போன்ற பல்வேறு செய்திகள் வெளிவந்த நிலையில் தற்பொழுது துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு கணவனும் உயிரை மாய்த்துக் கொண்ட அதே துப்பாக்கியால் சுட்டு உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. இவ்வாறு தொடர்ந்து சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகளால் பல கொலைகள் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இலங்கையில் இவ்வாறான சம்பவங்கள் தற்பொழுது அதிக அளவில் பதிவாகிக் கொண்டிருக்கின்றது என்பதுதான் உண்மையான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. மற்றொரு செய்தியாக ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலே பரஸ்பர தாக்குதல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. சர்வதேச அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் ஈரானில் இருந்து உலக மக்களுக்கான எரிபொருள் தேவையை ஈரான் ஓரளவு குறிப்பிட்ட சதவீதம் பூர்த்தி செய்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் தான் அங்கு இவ்வாறு பரஸ்பர தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில், அதாவது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலே மோதல் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் யாழ்ப்பாணத்திலே மக்கள் வரிசையிலே காத்திருக்கின்றார்கள். எதற்காக காத்திருக்கின்றார்கள் என்று கேட்டால், இந்த யுத்தம் நிறைவுக்கு வர வேண்டும் என்று மன்றாடுவதற்காகவா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. பெட்ரோலுக்காக அல்லது மண்ணெண்ணெய்க்காக, டீசலுக்காக அவர்கள் எரிபொருள் நிலையத்திற்கு அருகிலே நீண்ட நேரம் நேற்றைய தினம் வரிசையிலே நின்று கொண்டிருந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்களிலே வெளியாக இருந்தது. அங்கு யுத்தம் நடக்கின்ற காரணத்தினால் இங்கு எரிபொருள் தட்டுப்பாடு வரும் என்று அஞ்சி அவர்கள் இவ்வாறு வரிசையிலே நின்று கொண்டிருந்தார்கள். அதை தவிர அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள் வரிசையில், யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் நிற்கின்றார்கள் சொன்னால் அவர்கள் படித்தவர்கள் என்று கூறப்படுகின்றவர்கள் அவர்கள் வரிசையில் நிற்கின்ற போது அதற்கு ஒரு காரணம் இருக்கும் என்று இப்பொழுது வன்னியிலும் சில பேர் எரிபொருள் நிலையங்களுக்கு முன்னால் இன்று நிற்கின்றார்கள். எரிபொருட்களை கொள்வனவு செய்வதை காணக்கூடிய வகையில் இருந்தது. அவர்களும் அந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற இந்த விடயங்களை பார்த்து அவர்களும் தற்பொழுது எரிபொருள் நிலையங்களுக்கு அருகிலே நிற்கின்றார்கள். அங்கு எரிபொருள் பெற்றுக் கொள்வதற்காக நிற்கின்றார்கள். ஆக இவ்வாறான சம்பவம் இங்கு இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. அதாவது கடந்த உள்நாட்டு யுத்தம் இடம்பெறுகின்ற காலப்பகுதியிலிருந்து இந்த மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு, பெட்ரோல் தட்டுப்பாட்டுகள் பழகிய யாழ்ப்பாண மக்கள் அவர்கள் தொடர்ந்து இவ்வாறு ஏதாவது பிரச்சனை நடக்கின்ற போது உடனடியாக நாடுகின்ற இடம் எரிபொருள் நிரப்பு நிலையமாகத்தான் இருக்கின்றது. எங்கு பிரச்சனை நடந்தாலும் அதனால் இங்கு பாதிப்பு ஏற்படும் என்று நினைத்துக் கொண்டு அவர்கள் உடனடியாக அங்கு செல்கின்றார்கள். உண்மையிலே அங்கு யுத்தம் நடக்கின்ற போது இந்த எரிபொருள் தட்டுப்பாடு ஒன்று ஏற்படுமான்னு கேட்டால் இல்லை, ஆனால் விலையேற்றம் ஏற்படும். ஆகவே அந்த விலையேற்றம் ஏற்படும் சொன்னா பெரிய அளவில் விலையேற்றம் ஏற்படாது. இங்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் பெட்ரோல் விலை அல்லது மண்ணெண்ணெய் விலை, டீசல் விலை அதிகரிக்கலாம். அவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனை தாண்டி பெரிய மாற்றங்களோ இல்லை பெரிய இழப்புகளோ ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆனால் அவர்கள் அதை எவ்வளவு நினைத்துக் கொண்டு வரிசையில் இருக்கிறார்கள். இது தொடர்பான காணொலி காட்சிகள் வழியாக இருக்கின்றது. அதனையும் நீங்கள் பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன்.